அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செம்ம டேஸ்டியாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட பக்கோடா நான் எப்படி செய்வேன்னு இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் கழுவி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தாராளமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவுக்கு அப்புறம் இதில் தாராளமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான், இல்லை இடியாப்ப மாவு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னு சொன்னால் கலர் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ காரத்துக்கு கொஞ்சமாக மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று கூட்டி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியாக இருக்கட்டும், மிளகாயில் இருக்கிற காரம் எல்லாமே ஒன்று கூடுற அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுட்டு எண்ணெய்லாம் இல்லை, அதாவது சூடாக இருக்கிற எண்ணெய் இல்லை, நார்மலான குக்கிங் ஆயில் தான். இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது. இப்போ நான் இதில் ஊற்றுறேன் பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் மொத்த தண்ணியுமே, அவ்வளோதான். அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற எண்ணெய், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இதெல்லாமே ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் ஊற வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆகிடும். உடனே எண்ணெய் சூடாக ரெடியாக வச்சுருந்துட்டு அப்படியே நம்ம ஜஸ்ட் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்துடும். பொரியும் போதே அவ்வளோ ஸ்மெல் நல்ல மணமணன்னு இருக்கும். நீங்கள் இந்த எல்லாம் இருக்கிற மாதிரியான அந்த ஸ்மெல் அதே டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100% அதே டேஸ்ட்டோடு இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.